பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரங்கள் 4 முதல் 6 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 4வது அதிகாரத்திலே ஞானம் எவ்வளவு உன்னதமானது என்பதை குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு தெரிவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தி அடையும்படி கவனியுங்கள். தாவீது தன் மகனுக்கு அவன் ஞானத்தை போதித்து சொன்ன காரியங்களை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். 3வது வசனத்திலே, நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையும் ஆனவன் என்று சொல்லி சாலமோன் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். என் தகப்பன் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய், ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு, அது உன்னை தற்காக்கும் என்று சொல்லி தாவீது தன் மகனுக்கு சாலமோனுக்கு கொடுத்த ஞானத்தை குறித்து பார்க்கிறோம். அதே விதமாக தேவனாகிய கர்த்தரே நமக்கு பிதாவாக இருக்கிறார், நமக்கு தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் தமது வார்த்தையை நமக்கு தருகிறார். வேதம் முழுவதும் அவருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைகள் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். சாலமோன் தனது மகனுக்கு கற்பித்ததை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ரெகோபயாம் தனது ஞானத்தின் வழியிலே நடக்கவில்லை. எனவேதான் அவனது ஆட்சி காலத்திலே சமஸ்த இஸ்ரவேல் 2ஆக பிரிந்ததை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் என்றும் யூதா என்றும் பிரிந்து கிமு 722 ஆண்டிலே இந்த இஸ்ரவேல் 10 கோத்திரங்களையும் அசிரியன் வந்து பிடித்து கொண்டு போனதையும், கிமு 540 ஆண்டுகளில் பாபிலோனியர் வந்து இந்த யூதா பெஞ்சமின் கோத்திரம் பிடித்து கொண்டு போனதையும் நாம் காண முடியும். ஞானத்தை நாம் பற்றி கொண்டு ஞானத்தின் வழியில் நடந்தால் நமது ஆவிக்குரிய ஜீவியம் ஜெயத்தை காணும், நாமும் ஜெயத்தை காணுவோம். ஞானத்தை சம்பாதி என்று சொல்லி தாவீது தன் பிள்ளைக்கு சாலமோனுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் பிதாவாகிய தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாக அவர் ஞானத்தின் ஆவியானவர் நமக்கு ஞானத்தை கற்றுத்தருகிறார். பரிசுத்த ஆவியானவரே கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நமக்குள் கொண்டு வருகிறார். இயேசு கிறிஸ்துவே ஞானத்தின் மிகப்பெரிய வெளிப்பு நானே, அவர்தாமே நமக்கு பரிசுத்தமும் நீதியும் ஞானமுமாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த ஞானம் நமக்கு ஜீவனை கொடுக்கும். 13வது வசனத்தில் பார்க்கிறோம், புத்தியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அது உனக்கு ஜீவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அந்த ஞானத்தின் மூலமாக நீதிமான்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமான்களாய் நடக்க முடியும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கும் சூரியன் பிரகாசம் போல இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு உன்னதமான ஞானத்தை நாம் பற்றி கொள்ளும்படி அழைக்கப்படுகிறோம். இந்த ஞானத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டுமானால் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். நமது உள்ளத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்க வேண்டும். அவர் வாசம் பண்ணுவார். அவர் சரீரத்தை அவரே ஆலயமாக தெரிந்து கொள்ளுவார். அவர் ஞானத்தை வெளிப்படுத்துவார். 5வது அதிகாரத்திலே வேசித்தனத்துக்கு எதிரான எச்சரிக்கைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தவறான பால்வரவுகளினால் உண்டாகும் தீய விளைவுகளை குறித்து நீதிமொழிகளின் புஸ்தகம் திரும்ப திரும்ப எச்சரிக்கிறது. ஒழுக்கக்கேடினுடைய காரியங்கள், வஞ்சிக்கும் கவர்ச்சிகள் கவர்ந்திருக்கக்கூடியதாக இருப்பினும் தேவனை வஞ்சிப்பது அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். அதைத்தான் இங்கே ஆவியானவர் இந்த வசனங்களின் மூலமாக நமக்கு எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், வாய் எண்ணெயிலும் மிருதுவாயிருக்கும். செய்கைகளோ
எட்டியைப் போல கசப்பும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போல கூர்மையாக இருக்கும். ஆம், ஜீவ மார்க்கத்தை சிந்தித்து கொள்ளாதபடிக்கு அவருடைய நடைகள் மாறி மாறி விகாரப்பட்டு அதுக்கு அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். நாம் போதகத்தை பற்றி கொள்ள வேண்டும். நம் போதகத்தை விருத்தேனே கடிந்து கொள்ளுதலை மனம் அலட்சியம் பண்ணினேன் பின்னாளிலே நாம் மறந்துவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தொடர்ந்து 6வது அதிகாரத்தில் மதிகேட்டை பற்றிய எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். சோம்பேறியை எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். சோம்பேறித்தனமான வாழ்க்கையை விட்டு எறும்பை போல சுறுசுறுப்பான வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆம், தொடர்ந்து இந்த 6வது அதிகாரத்தில் 20வது வசனம் முதல் திரும்பி மீண்டுமாய் உபச்சாரத்துக்கு கொடுக்க நம்முடைய எச்சரிக்கையை நாம் பார்க்கிறோம். ஆம், கர்த்தருடைய வழியை நாம் பற்றுக்கொள்ள வேண்டும். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவநதி, ஜீவவழி. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். உன்னதரான தேவன் தாமே ஞானத்தை தந்து அவர் நம்மை நடத்துவாராக. மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.